இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ கர்த்தருடைய கையில் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் இந்த வருஷத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வருஷத்துல நான் கர்த்தருடைய கையில். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல எல்லாரும் சொல்ல வேண்டும், நீ கர்த்தருடைய கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு கூட சொல்லலாம். ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய கையில். இந்த பக்கத்துல இன்னும் சத்தமா, இந்த பக்கத்துல நான் கர்த்தருடைய கையில். சொல்லுங்க பாப்போம், நான் கர்த்தருடைய கையில். இந்த வருஷத்துல நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த வருஷத்துல நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த வருஷத்துல நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இதற்கு முன்பதாக சில சத்துருவின் கையிலே நான் இருந்தேன். இதற்கு முன்பதாக சில பொல்லாத பிடியிலே நான் இருந்தேன். இதற்கு முன்பதாக நான் அடிமைத்தனத்தின் பிடியிலே இருந்தேன். இதற்கு முன்பதாக அநேகருடைய கையிலே கர்த்தரனை விற்று போட்டார். நான் சத்துருக்களுடைய கையிலே இருந்தேன். இப்போ அதே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி அந்நியன் கையில் உன்னை நான் விடுவதில்லை. சத்துருவின் கையில் நான் உன்னை விடுவதில்லை. ஓ, எதிராளிகளின் கையில் நான் உன்னை விடுவதில்லை. நீ என் கையில் இருக்கிறாய். நீ என் கையில் அலங்காரமான கிரீடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி இந்த வருஷம் நீ என் கையில இருக்கிறமா, இந்த வருஷம் நீ என் கையில இருக்கிறப்பான்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஸ்தோத்திரம். நான் கைவிடப்பட்டுட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பாலான தேசம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் எப்சிபா என்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் என் மேல பிரியம் இல்லாம இருந்ததுனால நான் கைவிடப்பட்டவளா இருந்தேன். கர்த்தர் என் மேல பிரியமா இல்லாது இருந்ததுனால ஸ்தோத்திரம் பாலா போன அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் பாலாய் கிடந்த என்னை, கைவிடப்பட்டவளா இருந்த என்னை இந்த 2026 வருஷத்துல முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ பாலான தேசம் அல்ல, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, உனக்கு ஓ ஸ்தோத்திரம், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஓ, நீ வாழ்க்கைக்குரியவளாய் மாறுவாய், நீ வாழ்ந்திருக்கிறவளாய் மாறுவாய். ஆண்டவரே, எனக்கு எங்கப்பா வாழ்க்கை வரப்போகுது, எனக்கு எங்க வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீ அடிமைப்பட்டிருந்த இடத்துல நினைத்து கொண்டிருந்தாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பியூலா அப்படின்னா நீ வாழ்க்கைப்பட தகுதியானவள், உன்னை நான் வாழ்ந்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல ஆவில நிரம்பி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி பாலான தேசம் அல்ல, இனி நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்க வேண்டும், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். இதற்கு முன்பதாக ஒருவேளை கடந்த நாட்களிலே அல்லது கடந்த வருடங்களிலே நீங்கள் சிலருடைய கையில இருந்திருக்கலாம், சிலருடைய கையில இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் பிரத்யட்சமாய் நமக்கு தருகிற வார்த்தை, நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய், நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். அவர் மனப்பூர்வமா அந்த வார்த்தையை சொல்றாரு. இனி நான் உன்னை விடவே மாட்டேன், இனி நான் உன்னை கைவிடவே மாட்டேன், இனி நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன், இனி நான் உன்னை புறக்கணிக்கவே மாட்டேன். நான் உன் மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறேன், நான் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், நீ என் கையில் இருக்கிறாய் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல நீங்கள் அநேகருடைய கரத்தில் இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகும்போது அவன் கள்ளர் கையில் என்ன செய்தான்? அகப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:30. அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். கவனிங்க, நீங்க ஒருவேளை கடந்த நாட்களிலே சிலர் கள்ளருடைய கையிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். சிலர் கள்ளருடைய கையிலே நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம். கள்ளர் கையில் சிக்கப்பட்ட மனிதனை என்ன செய்தார்களாம்? வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஸ்தோத்திரம். கள்ளர் கையில் அகப்பட்டவனை வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கடந்த வருஷத்துல சிலர் கள்ளருடைய கையில நீங்க சிக்கி இருக்கலாம். கள்ளர்கள் என்றால் திருடர்கள், உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை திருடுகிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயங்களை காயப்படுத்துகிற கள்ளர்கள், உங்களை இருக்கிற ஜீவனை பறித்துக் கொள்ளும்படி போராடி கொண்டிருக்கிற கயவர்கள், கள்ளர்கள், திருடர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று மற்றொன்றுக்கு வரான் என்று பைபிள் சொல்லுகிறது. திருடனுடைய வேலை என்ன? கொல்லணும், அழிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, 2025வது வருஷத்துல ஏதோ உன் பயணத்துல நீ பிசாசின் கையில அல்லது கள்ளர் கையில நீ சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த கள்ளர்கள் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்திருக்கலாம். அந்த மனிதர்கள், அந்த கள்ளர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். உனக்கு நிறைய காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த கள்ளர்கள் உன்னை குற்றுயிராய் விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கள்ளருடைய கையில் அல்ல, நீ என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய் என்று சொன்னாய். அந்த கள்ளருடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அந்த கள்ளருடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகாதிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுகிற கள்ளர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அவர்கள் கையில் இருந்து கர்த்தர் உங்களை எடுத்து அவருடைய கரத்துக்குள்ளே முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சிலர் கள்ளருடைய கையிலே சிக்கி இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, கள்ளர் கையில சிக்கிட்டனப்பா, என்ன ரொம்ப காயப்படுத்துறாங்களே. பல காயங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்கள் மனது காயப்பட்டு இருக்கலாம். வேதனைக்கு மேல வேதனை உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்ப நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், நீங்க கள்ளர் கையில் இருக்கிறதுனால காயப்படுத்தி வேதனைப்படுத்தி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அத்தனை சித்திரவதையும் செய்தார்கள் கள்ளர்கள். ஸ்தோத்திரம். அந்த கையில் இருந்து கர்த்தர் இப்பொழுது உங்களை அவருடைய கரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். இனி நீ கள்ளர் கையிலே இருக்க போகிறதில்ல. நீ ராஜாவின் கையிலே, கர்த்தாதி கர்த்தருடைய கையில் நீ வந்திருக்கிறாய். நீ கர்த்தருடைய கையில், நான் கர்த்தருடைய கையில், கள்ளருடைய கையில் இருந்து என்னை விடுவித்த கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்களேன். கள்ளருடைய கையில் இருந்து என்னை விடுவித்த கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே, கடந்த வருஷத்துல சிலர் சத்துருவின் சாத்தானின் கையில் இருக்கலாம். வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 2:6. சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவன் என்ன செய்தான்? கொடிய பற்களால் அவனை வாதித்தான். இப்போ யோபு என்கிற மனுஷன் யாருடைய கையில் இருக்கிறான்?
சாத்தானின் கையில் இருக்கிறான். ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் உன் கையில் இருக்கிறான். சாத்தான் கையில ஒரு ஆளு சிக்கி இருந்தா சத்துரு விடுவானா? பிசாசு கையில ஒருவர் சிக்கப்பட்டிருந்தால் பிசாசு விடுவானா? புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு புகுந்தபடினாலே அது அவனை என்ன செய்தது? அலக்களித்து அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது என்று பைபிள் சொல்லுகிறது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுனால அவன் வீட்டிலே தரிக்காமல் அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை என்ன செய்தானாம்? காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. பிசாசு கையில ஒரு மனுஷன் சிக்கி விட்டான் என்றால் அவன் நிலைமை என்னவாகும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியத்துல நிறைய பிசாசு பிடித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளை, இந்த சரீரத்தை போட்டு கசக்கி பிழிந்து வேதனையை உண்டாக்கி இந்த சத்துரு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது கொடிய வேதனை, கொடிய வேதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரை கொடிய பற்களால் அவனை வாதித்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. யோபுவுக்கு உடம்புல எலும்பு மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு பயங்கரமான சோதனை. ஏன் தெரியுமா? பிசாசின் கையில் இருந்ததுனால இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டான், பலத்தை எல்லாம் உறிஞ்சிட்டான், சத்தை எல்லாம் உறிஞ்சிட்டான். என்னென்ன வியாதி எல்லாம் கொண்டு வந்து இந்த சரீரத்தில் போட முடியுமோ அத்தனை வியாதியும் போட்டான். சத்துருவின் கரத்தில் இருக்கிறதுனால இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை மகா துயரங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அலக்களிக்கப்படுகிற அனுபவங்கள், புத்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா சிந்திக்க விட மாட்டான், புத்தியை சரியா யோசிக்க விட மாட்டான். புத்தியில அந்தகாரத்தை கொண்டு வருவான், புத்தியில மாறாட்டத்தை கொண்டு வருவான். என்ன பேசுறேன்னு தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது, என்ன செய்கிறேன்னு தெரியாது. புத்தி மாறாட்டத்தை உண்டாக்குகிறவன் சத்துரு. தேவ பிள்ளையே, நீ கடந்த வருஷம் ஸ்தோத்திரம், நீ யாருடைய கையில் இருந்தாய்? கள்ளருடைய கையில் அகப்பட்டு இருந்தாயா? பிசாசின் கையில் நீ சிக்கப்பட்டு இருந்தாயா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சரீரத்தை சத்துரு வேதனைப்படுத்தினானா? உன்னை சத்துரு கலங்கடித்தானா? உன்னை சத்துரு காயப்படுத்தினானா? சோதனைக்கு மேல சோதனை உனக்குள் வந்ததா? எதிராளிகள் நிமித்தமாய் உனக்கு ஆபத்து வந்ததா? உன்னை பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தினானா? கர்த்தர் இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த சத்துருவின் கரத்தில் இருந்த உன்னை நான் பறித்து, அந்த சத்துருவின் கரத்தில் இருந்த உன்னை நான் எடுத்து, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னுடைய கைக்கு நான் கொண்டு வருகிறேன். நீ என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். அப்படின்னா என்ன? அப்படின்னா இனி சத்துரு கையில நான் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இனி என்ன கர்த்தர் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அந்த சத்துருவின் கரத்தில் இருந்து என்ன அவருடைய கரத்துக்குள்ள அப்படியே கொண்டு வருகிறார். அவருடைய கரத்துக்குள்ள கொண்டு வருகிறாரு. இனி நீ அலசடிப்பட மாட்ட, இனி நீ காயப்பட மாட்ட, இனி நீ வேதனைப்பட மாட்ட, இனி நீ துக்கப்பட மாட்ட, இனி நீ சஞ்சலப்பட மாட்ட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. இனி நீ புலம்ப மாட்ட, இனி நீ வேதனைப்பட மாட்ட, இனி நீ காயப்பட மாட்ட. சத்துருவனை கசக்க முடியாது, சத்துருவனை பிழிய முடியாது, சத்துருவனை வேதப்படுத்த முடியாது, சத்துருவனை நெருங்க முடியாது. காரணம், ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில், நீ கர்த்தருடைய கையில். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கள்ளர் கையில் இருந்தா என்ன நடக்க பாருங்க, சத்ருவின் கையில் இருந்தா விட்டு வைக்கானா? இன்னைக்கு எத்தனை மக்கள் இன்னைக்கு பிசாசின் கையில் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இன்னைக்கு பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மாம்சீக கண்களால் பார்க்க கூடாத சில போராட்டத்தின் ஆவி சில குடும்பங்களை அப்படியே சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, மகிழ்ச்சியை கெடுத்து, இருதயத்தில் தாறுமாறான ஆவியை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு சோரம் போகும்படியான காரியத்தை செய்ய வைக்கிற சத்துருவின் கிரியைகள் தேசத்தில் ஏராளம் பெருகிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்துருவின் கையில நான் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பிசாசின் கையில நான் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன், கள்ளர் கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்.
நீ என் கரத்தில் உன்னை முத்திர மோதிரமாக நான் வைப்பேன். அல்லேலூயா. அப்ப கள்ளர் கையிலிருந்து நம்மை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். கள்ளர் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். கள்ளர் கையின் அனுபவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சத்துருவின் கையின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இப்போ ஆகார் யாருடைய கையில் இருக்கிறாள்? சாராய் மனுஷியுடைய கையில அல்லது மனுஷனுடைய கையில. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நான் உன்னை மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன்பா. இனி நான் உன்னை மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேக நேரம் மனுஷனுடைய கையில, சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்த. ஆனா கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இனி நான் உன்னை மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். மனுஷனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுத்திருந்தா அவர்கள் உன்னை எப்படி நடத்துவார்கள்? கடினமாய் நடத்துவார்கள். வீட்டை விட்டே ஓடி போயிடலாமாங்கிற அளவுக்கு சில மனுஷர்கள் நடத்துவார்கள். நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா வீட்டில் இருக்கிற மனசு இல்லை, வீட்டில் குடியிருக்க மனசு இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, வீட்டில் அவ்வளோ போராட்டம், வீட்டில் அவ்வளோ கஷ்டம். சில மனுஷனுடைய ஆவிகள் உங்களோடு போராடி கொண்டிருந்தது. 2025 வருஷத்துல சில மனுஷ ஆவியோடு நீ போராடி கொண்டிருந்தாய். சில மனுஷ ஆவியோடு நீ போராடி கொண்டிருந்தாய். அவர்கள் உன்னை கடினமாய் நடத்தினார்கள். ஸ்தோத்திரம். அதனால் நீ பாதிக்கப்பட்டாய், அதனால் நீ வேதனைப்பட்டாய், அதனால் நீ துக்கப்பட்டாய், அதனால் அநேக நீ கண்ணீர் வடித்தாய், அதனால் நீ கலங்கினாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய கரத்தில் இனி நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. அந்த மனுஷனுடைய கரத்தில் இனி நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. அந்த மனுஷியுடைய கரத்தில் நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை என்னுடைய கரத்துக்குள்ள எடுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சத்துருவின் கையிலே ஒப்புக்கூடாதபடி, கள்ளர் கையிலே ஒப்புக்கூடாதபடி, மனுஷர் கையிலே ஒப்புக்கூடாதபடி இப்ப அவர் கையில நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரின் கையில் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அரசியல்வாதியுடைய கையில் இருக்கிறதா மனுஷன் பெருசா நினைக்கிறான். ஒரு பணக்காரனுடைய கையில் இருக்கிறத மனுஷன் பெருசா நினைக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த ராஜாதி ராஜாவின் கையில இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. குயவன் கையிலே களிமண் இருப்பது போல நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். குயவனுடைய கையில களிமண் இருப்பது போல நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைவிடப்பட்டவள் என்கிற உணர்வு வராது. ஸ்தோத்திரம். பாலாய் போனேன் என்கிற எண்ணமும் நமக்குள்ள வராது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. வீட்டில் போய் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்காக கர்த்தர் பரிதபிக்கிற வார்த்தை, தன்னுடைய ஜனத்துக்காக ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, தன்னுடைய ஜனத்துக்காக கர்த்தர் அதிகாரமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை விட்டுட்டப்பா, இத்தனை ஆண்டுகள் உன்னை சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், இனி நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், இனி நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். நீ என் கையில அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய், நீ என் கரத்துல ராஜ முடியாய் இருப்பாய். அவர் கரத்துல இருக்கிற ஒன்ன கசக்க மாட்டாரு, அவர் கரத்துல இருக்கிற ஒன்ன பயன்படுத்துவாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு, அநேக
அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அநேகருக்கு நன்மையாய் மாற்றுவார். அவருடைய கரத்தில் இருக்கிற நீ உயர்த்தப்படுவாய், அவருடைய கரத்தில் இருக்கிற நீ வாழ்ந்திருப்பாய், அவருடைய கரத்தில் இருக்கிற நீ செழித்திருப்பாய், அவருடைய கரத்தில் இருக்கிற உனக்கு என்னால உயர்வு உண்டு. உன்னுடைய வாழ்க்கை இனி தாழ்வு அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில இனி தாழ்வு அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில இனி கீழே போகிற அனுபவம் அல்ல, நீ மேலே 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 எழும்புவாய். விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Praise God, hallelujah. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன். Praise the Lord. அகில உலகத்தையும் படைத்தவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, என்னதான் வந்தாலும் தளர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை மகிமையா கர்த்தர் நடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இனி நீ என் கரத்தில் இருக்கிறாய், இந்த வருஷம் முழுவதும் நான் உன்னை கரத்தில் ஏந்திக் கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. புயலை கண்டு பயப்படாத, வெள்ளத்தை கண்டு பயப்படாத, சீற்றத்தை கண்டு பயப்படாத. கர்த்தர் கையில் நீ இருக்கிற, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன். விசுவாசமா சொல்றேன், நம்பிக்கையா சொல்றேன். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்ததுனால சொல்றேன். கடந்த காலத்துல ஏதோ 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 எப்படியோ யாருடைய கரத்துல நீ இருந்துட்ட, ஆனா இன்றைக்கு நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள வந்துட்ட, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துக்குள்ள வந்துட்ட. அவர் கரத்துல இருக்கிற ஒன்ன அலங்காரமா மாத்துவாரு, அலங்கோலமா இருந்த ஒன்ன அலங்காரமா மாத்துவாரு, அசிங்கமா இருந்த ஒன்ன அலங்காரமா மாத்துவாரு. எத்தனை பேர் உன்னை பார்த்து அசிங்கப்பட்டாங்களோ, எத்தனை பேர் உன்னை பார்த்து அலங்கோலமா நினைச்சாங்களோ, அவர்களுக்கு முன்னால உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அலங்காரமா வைப்பாரு, அலங்காரமா வைப்பாரு, அலங்காரமா வைப்பாரு, அலங்காரமா வைப்பாரு. நீ கர்த்தருடைய கரத்தில் நீ ராஜமுடியா இருப்பாய். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்துரு வரும்போது, சத்துரு எதிர்த்து பேசும்போது, சத்துருவின் கிரிகள் நமக்கு விரோதமாய் வரும்போது சொல்லிய, சத்துருவை நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. வியாதியை நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், போராட்டமே நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரச்சனையே உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால சவால் விட்டு நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தோடு இந்த வருஷத்தை துவக்குங்கள், பயணத்தை ஆரம்பியுங்கள். உங்களை நேர் வழியா கர்த்தர் நடத்துவார். நீங்க போய் சேர வேண்டிய துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருக்கு மத்தியில உங்களை கர்த்தர் அலங்காரமா வைப்பாரு, ஆசீர்வாதமா வைப்பாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை எல்லாரும் காண்பார்கள், அதை எல்லாரும் காண்பார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, உனக்குன்னு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலைய உன் சத்துருக்களுக்கு மத்தியில உன் தலையை மாத்திர எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை கர்த்தர் இந்த ஆண்டிலே வித்தியாசப்படுத்துவார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தை விட்டு வெளியே போயிடவே கூடாது. ஆண்டவருடைய கரத்தை விட்டு எங்கேயும் போகாதீங்க, ஆண்டவருடைய கரத்தில் இருங்க. என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. வாழ்க்கை படகில இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை சத்துருக்கள் எனக்கு எதிராக கொக்கரித்தாலும், எத்தனை சத்துருக்கள் எனக்கு எதிராக என்னை அபகரிக்க, என்னை விழுங்க வந்தாலும், சேனைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிற வரைக்கும், ராஜா என்னோடு இருக்கிற வரைக்கும், அவர் தந்த அபிஷேகம் என்னோடு இருக்கிற வரைக்கும், அவருடைய அழைப்பு என்னோடு இருக்கிற வரைக்கும், அவருடைய கரம் என் மேல இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல சத்துரு எதிராளி என்னை ஜெயிக்கவே முடியாது.
என்ன மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள வானத்தின் வாசலாய் கர்த்தர் இருக்கும் போது பாதாளத்தின் வாசல் என்ன செய்ய முடியும்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவர் எனக்கு வானத்தின் வாசலாக இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது. சபதம் எடுப்போம், விசுவாச வாக்குறுதிகளை முன்வைத்து ஓடுவோம். இந்த வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே இருக்கட்டும். நான் இந்த ஆண்டு கர்த்தருடைய கையில் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போது 365 நாட்களும் நம்முடைய சிந்தையில் இருக்கட்டும். கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் ராஜ முடியுமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் ராஜ முடியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பாலாய் போனவளும் அல்ல. நீ எப்சிபா என்றும் பீலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு. ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனை பேர் உன்னை நேசிக்காம போனாலும் போகட்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அன்பு சகோதரா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரி, அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஓ, நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பாலாய் போனவளும் அல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உன் வாழ்க்கையை துளிர பண்ணுவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். விசுவாச அறிக்கை செய்து எல்லாரும் அப்படியே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 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 நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் எம்மேளங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஓ, கர்த்தர் கரம் எம்மேளங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ, கர்த்தர் கரம் என் மேலங்க, ஆமென், கடுகளவு பயம் இல்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஓ, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. காலாட்டுவார், என்ன சீராட்டுவார், வாலாக்காமல் என்ன தலையாக்குவார்.
தாலாட்டுவார், என்ன சீராட்டுவார், வளர்க்காமல் என்ன தலையாக்குவார். கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஓ கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஸ்தோத்திரம். வரும்போது எப்படி வந்தீர்களே தெரியாது, போகும்போது கர்த்தர் கரம் உங்க மேல இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய கரம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தருடைய கரம் ஊழியத்தின் மேல் இருப்பதை நாம் உணரப் போகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் இருந்தோம் அப்பா. ஒரு களைப்பு இல்லாதபடி ஆவியில் எங்களுக்கு நல்ல பலனை தந்து, அநேக முதியவர்கள் இருக்கிறார்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுத்துப்பா இந்த நாள் இந்நேர வரைக்கும் உங்க சமூகத்துல கலிகூற கர்த்தர் உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய புதிய கிருபைகளை வைப்பீராக. காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அல்லவா, புதிய கிருபையினால் அவர்களை நிரப்பி காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி நீ என்னுடைய கரத்தில் என்று நீரே சொல்லிவிட்டீரப்பா. சத்துரு கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், கல்லர் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், மனுஷன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நீ என் கையில அலங்காரமான கிரீடமாக உன்னை நான் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அதை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். அப்படியே நடத்தும், அப்படியே நடத்தும். இந்த வசனத்தை, வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் பலிப்பதாக, கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. மாதங்கள் 12 மாதங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 12 புது கனிகளை தந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்த்தர் உதவி செய்யும். மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் அந்த இருக்கிற எல்லா தெய்வ மக்களோடும் வருஷத்தின் ஆரம்ப நாள் துவங்கி முடிவு நாள் வரைக்கும் எல்லாரோடும் மாறாமல் தங்கி இருப்பதாக. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.